திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு தப்ப முயன்றபோது விபத்தில் சிக்கிய திருடனை பொதுமக்கள் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய பணப்பாளையத்தை சேர்ந்தவர் தேவராஜ். இவர் தன்னுடைய வீட்டில் வெளியே நேற்று இரவு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார். இன்று காலை எழுந்து பார்த்தபோது அவருடைய இருசக்கரம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்கிறாரு. அப்போது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதா அக்கம் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. உடனே தேவராஜ் தன்னுடைய அக்கம் பக்கத்தோடு சேர்ந்து அந்த இளைஞர்களை தேடி இருக்கிறாரு. அப்போது தாராபுரம் பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்கள் 2 பேர் எதிர்பாராத விதமாக அங்கு முன்னாடி சென்ற புல்லட் மீது மோதி விபத்தில் சிக்கி கீழே விழுந்தனர். அவர்களை உடனடியாக பிடித்த தேவராஜ் மற்றும் பொதுமக்கள் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர் மதுரையை சேர்ந்த அரவிந்த்ராஜ் என்பதும் அவர் கூட அவருடைய நண்பர் வந்திருந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் இந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது. ஒருவர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில அரவிந்த்ராஜை பல்லடம் காவல்துறையிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். மேலும் மதுபோதையில் இருந்த அரவிந்த்ராஜை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற காவல்துறையினர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அரவிந்த்ராஜை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் திருடி சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்கி பொதுமக்களிடையே தர்ம அடி வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. மேலும் அதன் சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் தேவராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்லடம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.